ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெசேஜ் கார்டை நான் உருவாக்கணும் அப்படின்னு அதை நான் யோசிச்சு Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியும் அந்த தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகிறது அந்த மாதிரியான ஒரு சூழல்லேருந்தும் காப்பாற்றிருப்பாரு. இனிமேலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். முருகருடைய சிறந்த பக்தனா இருக்கணும்னா நிச்சயமா அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. அந்த மாதிரி இவங்களுடைய மனத்தாக்கங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதனால இவங்களுக்கு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இவங்களே கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னா இவங்க அடிக்கடிக்கு முருகரை சந்தன அலங்காரத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய இலக்கு சரியானதா இருக்கணும். இலக்கை வந்து நீங்க அடையணும்னா உங்களுடைய குறி தவறாம இருக்கணும். உங்களுக்கு உண்மையானவங்க, உங்களுடைய அன்புக்கு உரியவங்க, தகுதியானவங்க நிச்சயமா வருவாங்க. ஸோ முருகர் அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் ஒரு பூ, ஃப்ரெஷ்ஷான ஒரு பூவை எடுத்து முடிஞ்சால் அவங்க கையாலே கோர்த்து அதை மாலையாக முருகருக்கு போட்டாலே போதும், முருக மனசு குளிர்ந்துரும். முருகர்கிட்ட அதிசயங்கள் ஏராளம். என்கிட்ட ஏராளமான அதிசயம் வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மருதமலை. நீங்கள் பார்க்கும் போது ஸோ இப்படியும் இருக்குமா அப்படின்றது, அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கும் அதிசயங்கள் நடக்க இருக்குது. இவங்க மனசில் சில பேர் மேலே விருப்பங்கள் இருக்கும், சில பேர் மேலே வெறுப்புகள் இருக்கும், சில விஷயங்களில் வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஸோ 50-50 அவங்களோட மனசு இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். பட் அது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும். ரொம்ப யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி கிட்டேருந்து கூட பெரிய சப்போர்ட் கிடைக்காது. இவங்களா சுயம்புவாக வந்து வரணும், முன்னேறி வரணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள். ஆன்மீகம் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் கோவில் பத்தின சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நமக்கு ஒவ்வொரு முறையும் வந்து டாரட் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலம் சிறப்பு பதிவுகள் கொடுத்துட்டு வராங்க. சாரா மேம், டாரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம், அவரை தான் சந்திக்க போறோம். அவர்களை தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவா 12 ராசிக்காரர்களுக்கும் முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து உங்களுடைய டாரட் ரீடிங் பதிவுகள் நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகுது. அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தைப்பூசம் வருது, நிறைய இடத்துல முருகனுக்கான பதிவுகள் வந்து பார்க்க முடியுது. 12 ராசிக்காரர்களுக்கும் முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஆமாம் சிஸ்டர், நானும் வந்து சந்தோஷமாக இந்த தைப்பூசத்தை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த தைப்பூசம் இந்த 2025 நானும் ஒரு புதிய விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்க்குற மக்களுக்கும் சரி, எனக்குமே அது ரொம்ப புதிய விஷயம்தான். ஸோ முருகர் அருளால் அந்த புதிய விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் பொதுவாக வந்து நிறைய பலவிதமான டாரட் ரீடிங் கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க. நான் அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கார்ட்ஸை எங்களால் ஸ்பெஷலாக பார்க்க முடியுது. ஸோ இதற்கான பின்னணி என்ன? இந்த கார்டுக்கான பின்னணி வந்து இது நானே உருவாக்கியிருக்கேன் இந்த கார்டை. ஸோ ஒரு டேரோ ரீடருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே அவங்களே எப்போ ஒரு கார்டை உருவாக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக, ரொம்ப மாதங்களாக இந்த ஒரு முருகர் மெசேஜ் கார்டை நம்மளாக ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா தமிழில் கிடையாது முருகர் மெசேஜ். ஸோ அது பாமர மக்களுக்கு கூட அந்த கார்டு போய் இன்கேஸ் இப்போ அது சேரும் போது அந்த மெசேஜ் கார்டாக அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்போ ஒரு முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெசேஜ் கார்டை நான் உருவாக்கணும் அப்படின்னு அதை நான் யோசித்து அதுக்கு இந்த தைப்பூசம் இந்த 48 நாள் விரதம் இருந்து அது தியான நிலையிலேருந்து நான் அந்த மெசேஜ் 54 கார்டு இருக்கும் இதில். ஸோ 54ம் ஒரு மெசேஜ் எல்லாமே தமிழில் இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் எடுத்து அது ஒரு கார்டாக நான் ஒரு டெக்காக எடுத்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த தைப்பூசத்துக்கான மெசேஜுமே அந்த கார்ட்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா டேரோ ரீடிங் அப்படின்னாலே ஆங்கிலத்துக்கான ஒரு கார்ட்ஸ், இது வந்து ஃபாரின் கண்ட்ரியோடைய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த கார்டை பார்க்கும் பொழுது சுலபமாக அதில் வந்து முருகனுடைய ஒரு ஃபோட்டோ அழகாக பிரிண்ட் பண்ணி அதற்கு கீழே தமிழில் கொடுத்துருக்கீங்க.
அன்றைய நாள் எப்படி நம்ம கடத்த முடியும், எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போக முடியும், இது எப்படி எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு டெய்லி முருகன் சொல்லக்கூடிய மெசேஜாக பார்த்துக்கலாமா, இதுக்கு ஏதாவது, ஏன்னா இதை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, இதுக்கு ஏதாவது காப்பி ரைட்ஸ் இருக்கா, நீங்கள் தான் பேட்டன்ட் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு அதை பற்றி? கண்டிப்பாக சிஸ்டர் இதுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு நான் கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த கார்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது உண்மையாக எந்த மூலையில் இருக்கிற ஒரு பக்தர் எவ்வளோ ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ வளர்ந்து வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஏழ்மையான நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த முருகர் மெசேஜ் போய் சேரணும். ஸோ அதற்காக நம்ம தமிழ்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து எங்கேயுமே இருக்காது. இந்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க என்னுள்ளே இருந்து வந்த மெசேஜ். இது முருகர் எனக்கு கொடுக்க வந்த மெசேஜ். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மெசேஜஸ் இருக்காது. அதனால சரி நம்மளோட மெசேஜுக்காக தான் அந்த ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றது இதுக்கான பேட்டர்ன் ரைட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க நிச்சயமாக இந்த மெசேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டேரோ ரீடிங் படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. முருகர் மேலே அன்பு இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும். ஒரு மெசேஜ் நம்ம படிக்க மாட்டோமா, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ராசி பலன், இன்றைய ராசி பலன் அப்படின்னு வருது, அது பார்த்து புரிஞ்சுக்க மாட்டோமா, அதன் அடிப்படையில் தான் இது இருக்கும், ஒரு மெசேஜாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பார்க்கும்பொழுதே எனக்கு வந்து நான் ஒரு விஷயத்த மனசில் நினச்சி அந்த கார்டை எடுத்து பார்க்கும்பொழுது கரெக்டாக அதற்கு வழி நடத்துகிற மாதிரி தான் அந்த வார்த்தைகளும் இருந்தது. முருகனுடைய அறுபடை வீடை தாண்டி ஒரு வித்தியாசமான படங்களையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து நானும் இதை வாங்கி வச்சு டெய்லி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் முருகன் மெசேஜுக்கு போயிடலாம். மேஷ ராசியிலேருந்து தொடங்கிக்கலாம். ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கண்டிப்பாக அந்த படத்தையும் மெசேஜையும் தமிழே படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய வாழ்க்கையில் யாரும் ப்ரொடெக்ஷன் பண்ண எனக்கு ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, எந்த மனிதரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, யாரை நம்புறதுன்னு தெரியல, எந்த சூழலில் நான் இருக்கேன்னு தெரியல, இது எனக்கு ஆபத்தானதா இல்லை வந்து சேஃபானதா அப்படின்ற எந்த தயக்கம் கலக்கம் இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த அனுபவங்களை பட்டிருப்பாங்க. முருகர் இங்கே தரக்கூடியது, நீ எதை பற்றியும் இதுக்கு மேலே கவலைப்பட வேணாம், உனக்கு நான் காவல்காரனாக இருக்கேன். ஸோ அதனால தான் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியும் அந்த தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகிறது, அந்த மாதிரியான ஒரு சூழல்லேருந்தும் காப்பாற்றிருப்பார். இனிமேலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஸோ ஆனாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சில விஷயத்த பாடம் கற்றுக்கிறதுக்கு தான் வருது. அதை தாண்டி முழுசாக அந்த பிரச்சனை அவங்க லைஃப்பை மூழ்கடிச்சிடும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் வேண்டாம். முருகர் நிச்சயமாக அவங்களுக்கு துணையாக உறுதுணையாக இருப்பார், ஒரு காவலாளியாக இருப்பார், காவல் காப்பார். ஸோ அவங்க தைரியமாக இருக்கணும், பயப்படவே கூடாது. யாம் இருக்க பயமேன் அந்த ஒரு விஷயம்தான், தைரியமாக இருக்கணும். யாம் இருக்க பயமேன்றதை விட முருகர் இருக்க தைரியம் அப்படின்றது கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதை நிச்சயமாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தைப்பூசத்துக்கு அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் அவங்க சொன்ன உடனே முருகரே சொன்ன மெசேஜாக நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி தைப்பூச நாயகனுக்கு நம்ம சிறப்பு பிரார்த்தனை கொடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்னவா இருக்கு? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கும்போதே வந்து அம்மா கூட உட்காந்துருக்காரு முருகன். ஆமாம். ஸோ முருகர் இங்கே என்ன கொடுக்குறாருன்னா, எனக்கு வந்து நான் என்னதான் இந்த அண்ட சராசரத்தை ஆண்டாலும், ஸோ என்னை தேடி கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும், எல்லாருக்கும் நான் வந்து ஒரு துணையாக இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவமாக என்னை வந்து அவங்க பார்த்தாலுமே, ஆனால் நான் எனக்கு வந்து முதல் தெய்வம் என்னுடைய அம்மையப்பன் சிவன் பார்வதி. ஸோ அம்மையப்பன் பெற்றோர்கள் இதுதான் என்னோட முதல் தெய்வம். அந்த மாதிரி நீங்கள் என்னதான் என்னை வந்து கோடியில் என்னை பூஜித்தாலும், என்ன பண்ணாலும், என்னதான் வேண்டுதல் வச்சாலும், பிரார்த்தனை செஞ்சாலும், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எப்போவுமே கைவிடக்கூடாது. முருகருடைய சிறந்த பக்தனாக இருக்கணும்னா நிச்சயமாக அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. அம்மா அப்பாவை வந்து அதே அளவுக்கு, அதை விட முருகரை விட ஒரு படி மேலே கூட வச்சு அவங்கள வணங்கணும். ஸோ அவங்க சொல்கிற சில விஷயங்களை, சில பேர் இந்த ராசியில் இருக்கிறவங்க சமீப காலமாக அம்மா அப்பா கூட ஒரு வாக்குவாதம் இல்லை ஒரு முரண்பாடில் கூட இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட வந்து சேரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் தடைகள் மற்றது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும், உடஞ்சிடும். ஸோ முருகர் அதை தான், நீ வந்து உங்களுடைய பெற்றோர்களை கைவிடலைன்னா நானும் உன்னை கைவிட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அம்மையப்பன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்றது தான்.
ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அருமை. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா கூட ஒரு காண்டாக்டில் இல்லைனாலும் இந்த மெசேஜ் மூலமாக நிச்சயமாக அவங்கள தொடர்பு கொள்வாங்க, அவங்கள பார்த்துப்பாங்கன்னு நம்புவோம். நேர்கள், ரிஷபராசி நேர்கள் ஓம் சரவண பவா அப்படின்னு பதிவு பண்ணி முருகனுக்கு நன்றியை செலுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், இவர்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். மிதுன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு குழம்பிக்கிட்டு, யூஸ்வலாக வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூளைக்கு வேலை கொடுக்குறோமோ, தலைக்கு வேலை கொடுக்குறோமோ, அப்போ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பித்தம் தெளியறதுக்கு லெமன் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க, அருவியில் போய் நீராட சொல்கிறது. அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸோ மொத்த எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு உடனே ஒரு குளிர்விக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா சந்தனம் தான். எவ்வளோ பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆனாலும் சந்தனத்தை வந்து பூசும்போது குளிர்ச்சி அடைஞ்சிடும். அந்த மாதிரி இவங்களுடைய மனத்தாக்கங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இவங்களே கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை சில பிரச்சனைகள் வந்து வெளியேற முடியாமலும் தவிக்கலாம். அது இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த ஆழ் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பதிவாரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னா இவங்க அடிக்கடிக்கு முருகரை சந்தன அலங்காரத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அது கண்ணுக்கும் குளிர்ச்சி, உங்களுடைய ஆன்மாவுக்கும் அது குளிர்ச்சியான ஒன்று. சந்தன அலங்காரத்தை பார்க்கணும். சில கோவிலில் சந்தனம் கொடுப்பாங்க, அலங்காரம் பண்ணதை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இவங்க அதை உபயோகிக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணும் போது நிச்சயமாக அவங்க மனசு குளிர்றபடியும் எல்லா விதமான அற்புதங்களும் அவர் நடத்துவார். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்குது, இதுலேருந்து எப்படி நான் கடந்து போகிற முருகா அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அந்த சந்தன அலங்காரம் இவங்க கூட போய் பண்ணலாம், கோவிலில் சொல்லி பண்ணலாம். அப்படி சந்தன அலங்காரத்தில் இவங்க அடிக்கடி வழிபாடு செய்யணும், சந்தனத்தை வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். நீங்கள் சொன்ன மாதிரி சந்தனம் வந்து குளுமையை தாண்டி அதனுடைய மனம், அதை வைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு, இது எல்லாமே நல்ல ஒரு வழி நடத்தலாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பொருந்துதோ நீங்கள் வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி முருகனுக்கு நன்றியை சொல்லுவோம். அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு பூச நட்சத்திரம் உங்க குடி இருக்கு, அதனால கடக ராசிக்கு இன்னும் ஸ்பெஷல் முருகன் சொல்லக்கூடிய தைப்பூச மெசேஜ். ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு கடகம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கொஞ்ச நாளாக வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு ஸோ ஒரு இலக்கு அடைய ஒரு பாதையை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க, வேறு பாதையை வந்து நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த வழி தவறி போக ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் கூட இருப்பாங்க, அதனுடைய ஆரம்ப புள்ளியில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இலக்கு சரியானதாக இருக்கணும். இலக்கை வந்து நீங்கள் அடையணும்னா உங்களுடைய குறி தவறாமல் இருக்கணும். ஸோ ஒரு வில்லு அம்பு அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த இலக்கு நம்ம அதை வந்து எய்ம் பண்ணிட்டோம், ஆனால் குறி கரெக்டாக வச்சு தானே அந்த இலக்கு அடைய முடியும். ஸோ உங்களுடைய குறி தவறாமல் இருக்கணும், நீங்கள் அதை மாதிரி நேர்மை தவறாமல் இருக்கணும், உங்களுடைய போகக்கூடிய குறி தவறாமல் இருக்கணும். எதுக்காக நீங்கள் என்ன பயணம் பண்ணுறீங்களோ அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா முருகருடைய வேலையே அவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்றாரு. நீங்கள் அப்படி குறியை நோக்கி போகும்போது, உங்களோட இலக்கை நோக்கி போகும்போது உங்கள் குறி சரியாக இருந்ததுன்னா இடையில வரக்கூடிய இடர்பாடுகள் இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இடையூறுகள், இது எல்லாத்தையும் முருகருடைய வேல் முன்ன வந்து அவங்கள காப்பாற்றி தடுத்து நிறுத்திடும். ஸோ உங்களுடைய குறியை மட்டும் சரியாக வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்க, எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் இப்போது படிக்கிறவங்க இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், ஸோ அவங்களோட இலக்கு வேறு மாதிரி இருக்கும், அதை நோக்கி தான் போகணும், இடையில வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ படிப்பை நோக்கி மட்டும் போகும்போது அந்த இலக்கை நான் போய் எப்படி அடைவேன், அது எப்படி ஒரு அவுட்கம் எனக்கு கிடைக்கும், அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். இடையில வர பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் முருகரோட வேல் போய் நின்று அவங்கள அதெல்லாம் சரி பண்ணிடும், அவங்க அந்த வேல் அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். இதன் மூலயமா இவங்க இலக்கை சரியாக தேர்வு செய்யணும், அதனுடைய குறியும் சரியாக வந்து தேர்வு செய்யணும். கண்டிப்பாக இதில் ஃபோக்கஸ் அவங்க விடவே கூடாது, அவங்க இலக்கை நோக்கி கரெக்டாக இருக்கணும், கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அழகான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கடகராசி நேர்கள் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொல்லி முருகனுக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் தைப்பூச மெசேஜ். சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். மேரேஜ் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய காதல் உறவாக இருக்கட்டும், இல்லை மனசுக்கு பிடிச்சவங்க அம்மா அப்பா எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருக்கலாம்,
தான் மனசுக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு தள்ளி இருக்கிறாங்களே, விலகி இருக்கிறாங்களே, அதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ இருக்கிற சூழல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கும். மற்றதெல்லாம் கூட அவங்க பெரிய பிரச்சனையை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களால சார்ட் அவுட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் இது எனக்கு நடக்கணும். சில பேருக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், நல்ல வரன் கிடைக்கணும், எனக்கு சரியான இணை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ் வந்து, நிச்சயமா உங்களுக்கு உண்மையானவங்க, உங்களுடைய அன்புக்கு உரியவங்க, தகுதியானவங்க நிச்சயமா வருவாங்க. ஸோ முருகர் அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் அவங்களுக்கு தகுதியானவங்களா இவங்க மாறணும். ஸோ சில பேர் கேட்கலாம், ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, ஏன் இன்னும் எனக்கு சரியான மன வாழ்க்கை அமையல, ஏன் லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகாமலே போயிட்டுருக்கு அப்படின்னா, இவங்க அவங்களுக்கு இன்னும் தகுதியான அப்படி ஒரு கரெக்டான ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு இல்லை நல்ல ஒரு உறவுக்கு இவங்க இன்னும் தகுதியானவங்களா மாறலை. ஸோ இவங்ககிட்ட ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக என்னன்றது தெரிய வரும். அதை சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களுடைய அன்புக்குரியவங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களை தேடி வந்துடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த முருகர் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்றது தான் அவங்களுக்கு முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக சிம்மராசி நேர்கள் யாரெல்லாம் வந்து குடும்பம் அமையணும், பார்ட்னர் வந்து கரெக்டாக நம்ம பேச்சை கேட்கணும், அதே மாதிரி என்ன தப்பு நடக்குது அப்படின்னு குடும்ப வாழ்க்கையை யோசிக்கிற அளவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி சிம்மராசிக்காரர்கள் நம்ம நன்றியை செலுத்தலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய தைப்பூச ஸ்பெஷல் மெசேஜஸ். கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு முருகனையும் நீங்க ஒவ்வொரு வடிவில் உருவாக்கியிருக்கீங்க. அந்த முருகன் சொல்லக்கூடிய மெசேஜும் நம்ம மனசுல நினைக்கக்கூடிய விஷயமும் அந்த தோற்றத்திலேயே கொண்டு வரீங்க. இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? அதுக்கு தான் இந்த 48 நாள் விரதம், தியானம் அதெல்லாம். ஆல்ரெடி அதை ஸ்பிரிச்சுவலி நம்ம இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள தோணும். டெய்லி ஏதாவது ஒன்று தோணும், புதுசாக தோணும். ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க தோணும் எல்லாருக்குமே, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு முருகருடைய சொல்லவே வேண்டாம், முருகரை ஒரு படம் பார்த்தனா கூட இந்த படம் இதை குறிக்குது, இதை சொல்லுது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட, முருகர் கோயிலுக்கு போனாலும் அதை பற்றி ஏன் முருகர் இந்த கோவிலில் இப்படி இருக்காரு, இந்த ஒரு மூலவராக உருவெடுத்திருக்காரு, அதை பற்றி நிறைய எனக்கு ஆராய்ச்சி பண்ண தோணும். அது ஒரு கேள்வியாகவே எழும்பும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நான் ஒன்று ரிலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பார்க்குற பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, ஆனால் எல்லாரோட கோரிக்கைகளும் இதில் அடங்குற மாதிரி நான் இதில் உருவாக்கணும் அப்படின்னு எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா அறுபடை வீடை தாண்டி முருகன் வந்து அந்த குடும்பத்தோட இணையிற நிறைய விஷயங்கள் கார்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க. சரி, இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான ஸ்பெஷல் தைப்பூச மெசேஜை பார்த்துக்கலாம். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஆடம்பரமாக எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து வைரவேல் வாங்கி தரேன், தங்கவேல் வாங்கி தரேன், எனக்கு தங்க அலங்காரம் பண்ணுறேன், ஆடம்பரமாக எனக்கு எதுவும் தேவை கிடையாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது இந்த ஆடம்பரமாக பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இன்று பூத்த மலர்கள், இன்னைக்கு புதுசாக பூத்த பூ, அதாவது நேற்று வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது கிடையாது, இன்னைக்கு காலையில் பூக்கும் பாருங்கள், அந்த பூவை எடுத்து ஒரு மாலையாக கோர்த்து எனக்கு உன்னுடைய முழு அன்பை மட்டும் கலந்து, முருகா என்கிட்ட இதுதான் இருக்குது, ஆனால் இதுவே எனக்கு நிறைவாக இருக்குது, இந்த ஒரு பெரிய விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அன்போடு கலந்து அந்த மாலையை போட்டால் கூட போதும். நீ எந்த அளவுக்கு என்னை அந்த அன்பால், அந்த மாலையால் என்னை நிரப்புறியோ அந்த மாதிரி என்னுடைய அன்பால் உன் வாழ்க்கையில் நான் அதிகப்படியான ஒரு நிறைவுக்கு வந்து நான் கொண்டு போவேன், நானும் நிறைந்து போவேன். ஸோ ஆடம்பரமாக எதுவும் தேவையே கிடையாது. அதற்காக கடன் வாங்கி, அதற்காக கஷ்டப்பட்டு, இல்லை முருகாக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுவே வேண்டாம், அந்த வார்த்தைகளே வேண்டாம். ஒரு பூ, ஃப்ரெஷ்ஷான ஒரு பூவை எடுத்து முடிஞ்சால் அவங்க கையாலே கோர்த்து அதை மாலையாக முருகருக்கு போட்டாலே போதும், முருக மனசு குளிர்ந்துரும். ஸோ நிச்சயமாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்கும், நிறைவேற்றப்படும். அதனால் பெரிய எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி நம்மகிட்ட இல்லையே, முருகரை வேண்ட முடியலையே, கோவில் போக முடியலையே, அங்கே இருந்த இடத்துல இருந்தே முருகரை வழிபடலாம். இருக்கிற சின்ன கொஞ்சம் ஒரு பூவை எடுத்து கூட போட்டு வழிபடலாம். ஸோ அதுவே போதுமானது. அதில் அன்பு மட்டும்தான் பெருசாக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அருமை. ஏன்னா எளிமையான வழியில் மனதார நினைத்தாலே நம்ம முருகர் நம்மளை தேடி வருவார்னு சொல்லியிருக்கீங்க. கன்னிராசிக்காரர்கள் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி உங்களுடைய நன்றியை தெரிவிங்க. அடுத்ததாக வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசத்தில் முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மருதமலை
ஸோ மருதமலை வந்து ரொம்ப ரேராக தான் நிறைய பேர் போயிருப்பாங்க, எல்லாராலையும் போயிருக்க முடியாது. அதே மாதிரி அந்த மருதமலை நீங்கள் போயிருந்தீங்கன்னா, நான் போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அப்போ அங்கே போகும்போது தெரியும். ஸோ எல்லா கோவிலை விட அந்த கோவில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஏதோ ஒரு வேற உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அதனுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சூழலாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற அந்த மலைகள், அந்த ஊரை விட்டு தள்ளி வெளிப்புறத்துல. ஆமாம், ரொம்ப அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒரு அதிசயம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். எப்படி இப்படி இருக்கு முருகர் கோவில், வேற மாதிரி இருக்கே, வெளியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அப்படிதான் நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி, எப்போ போனாலும் அந்த பிரமிப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. ஏன்னா முருகர்கிட்ட அதிசயங்கள் ஏராளம், என்கிட்ட ஏராளமான அதிசயம் வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மருதமலை. நீங்கள் பார்க்கும் போது ஸோ இப்படியும் இருக்குமா அப்படின்றது, அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கும் அதிசயங்கள் நடக்க இருக்குது. ஒரு மிகப்பெரிய அதிசயமும் நடக்க இருக்குது துலாம் ராசி இவங்களுக்கு. ஸோ அந்த அதிசயத்தை நடந்த உடனும் இல்லை அந்த அதிசயம் என் வாழ்க்கையில் கிடைக்கணுனாலும் மருதமலைக்கு இவங்க ஒரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. மருதமலைக்கு என் சன்னதிக்கு வாங்க, அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிறகும் வரலாம், நடக்கிறதுக்கு முன்னாடியும் வரலாம். ஆனால் ஒரு முறை வந்து போங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாற இருக்குது அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு கார்ட்ஸும் அந்த முருகனுடைய அந்த தோற்றமும் அதற்கு கீழே கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் வந்து அவங்களுக்கு அது சொல்லுது. இன்னைக்கு இல்லாட்டியும் லைஃப் டைம்குள்ளே ஒரு வாட்டியாவது அந்த இடத்துக்கு போய் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான இனிமையான செய்தி வந்திருக்கு. ஓம் சரவண பவா அப்படின்னு முருகனுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசத்தில் முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க மனசில் சில பேர் மேலே விருப்பங்கள் இருக்கும், சில பேர் மேலே வெறுப்புகள் இருக்கும், சில விஷயங்களில் வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஸோ 50-50 அவங்களோட மனசு இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். பட் அது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும். ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அதை மட்டுமே எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறது, இல்லை பிடிக்கலைன்னா அதை மட்டுமே எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறது, இது இல்லாமல் நிலையாக இருக்கணும். அந்த வெறுப்பெல்லாம் அகற்றணும் வாழ்க்கையிலேருந்து, எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுடைய ஆன்மாவில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அவங்களுடைய ஆன்மாவில் நிம்மதி இல்லாமல் தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இவங்கள பார்த்தா கோவம் வருது, பிடிக்கலை, லைக் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ஆன்மா நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அவங்க அலைய மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு அலைப்பாய்தல் இருக்கும். ஸோ அதெல்லாம் அகற்றணும்னா வெறுப்பை வந்து முதல்ல விட்டு ஒழிக்கணும். யார் மேலேயும் விருப்பமும் வேணாம், யார் மேலே வெறுப்பும் வேணாம், எல்லாரையும் நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஆன்மாவில் ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆன்மாவில் நிம்மதி கிடைச்சிச்சுன்னா தேகத்துலேயும் உடல்லையும் யானை பலம் கிடைக்கும். இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் பாதிப்புகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். முதல்ல அந்த ஆன்மாவை சரி பண்ணணும், அதில் ஒரு அமைதி கிடைக்கணும். மனதளவில் ஒரு அமைதி வந்துருச்சுன்னா உடல் அளவில் எல்லாமே சரியாயிடும். ஸோ இது கிடைக்க ஒரு தடவையாவது இவங்க திருத்தணி முருகரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ திருத்தணி முருகருக்கு யானை அந்த இது ரொம்ப கனெக்டிவிட்டி நிச்சயமாக. ஸோ அதனால் அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த யானை பலம் நிச்சயமாக கிடைக்கும். நான் விருச்சிகம்னாலே பொதுவாக இந்த மனக்குழப்பத்தோடு தான் நிறைய இருப்பாங்கன்னு ஜோதிட ரீதியாக நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த இடத்துல அந்த ஆன்மாவுக்கான நிம்மதி கிடைக்கணும்னா எல்லாரையுமே சரிசமமாக பாருங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு முருகர் அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு மெசேஜ். விருச்சிக ராசி அன்பர்களே, ஓம் சரவண பவா அப்படின்னு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசத்தில் முருகர் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். தனுசு ராசி இவங்களுக்கு வந்து அடிப்படையிலே ரொம்ப உயர்ந்த எண்ணம் இருக்கலாம், இல்லை இந்த தனுசு ராசியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உயர்ந்த எண்ணம் இப்போது வந்து ரீசன்ட் டைமில் கூட இருக்கலாம். ஸோ இந்த உயர்ந்த எண்ணம் உனக்கு இருக்குது, அதுவும் இவங்களுக்கு வந்து ரொம்ப யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலி கிட்டேருந்து கூட பெரிய சப்போர்ட் கிடைக்காது. இவங்களா சுயம்புவாக வந்து வரணும், முன்னேறி வரணும். அப்படி சுயம்புவாக நீ வரும்போது ஸோ உன்னோட லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா ஒரு முறையாவது இவங்க 27 நட்சத்திர முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ 27 நட்சத்திரத்துக்கான ஒரு அனுகிரக ஸ்தலம், பரிகாரம் கிடையாது. அங்கே எந்த நட்சத்திரக்காரர்கள் போனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அங்கேயும் அவர் சுயம்பு முருகர் தான். கண்டிப்பாக. அதை இப்போ ரீசன்ட் டைமில் கூட நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி, திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்கு.
நட்சத்திர முருகன் சந்நிதின்னு ரொம்ப அழகான ஒரு சந்நிதி. அது அந்த மலேசியா முருகரையே அந்த இடத்துல வடிவமைச்சிருப்பாங்க. சுயம்புவா வந்திருக்கக்கூடிய அழகான ஒரு முருகர் அவர். ஸோ அந்த முருகரை இவங்க பார்த்துட்டு வந்தால் நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டார் மாதிரி இவங்களால ஜொலிக்க முடியும். ஸ்டார்லாம் வந்து அதாவது நட்சத்திரம் தூரமாக இருக்கும், அது எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது, ஆனால் உயர்ந்த இடத்துல இருக்கும். அது குட்டியாக இருந்தாலும் அது ஜொலிக்கும், சின்னதாக இருந்தாலும் ஜொலிக்கும். அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் அவங்களோட சர்க்கிளில் நிச்சயமாக அவங்களோட ஃபேமிலியில் ஜொலிப்பாங்க, ஷைன் ஆவாங்க, அவங்களோட வாழ்க்கை உதாரணமாக இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கையை அமையத்துக்கு இவங்க இந்த ஒரு தடவையாவது 27 நட்சத்திர முருகர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அப்போவே நிறைய திருப்பங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி மெசேஜ். கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்களுக்கு அருமையான சந்தோஷமான ஒரு பதிவு. ஏன்னா அனுகிரக ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உடனே கிடைக்காது. ஓம் சரவண பவா அப்படின்னு முருகருக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு முருகன் சொல்லக்கூடிய தைப்பூச ஸ்பெஷல் மெசேஜ். மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். 6 முகத்தோடு இதில் காட்சி இருக்காரு. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, காலங்கள் எவ்வளோ வேணால் மாறலாம், சுற்றி இருக்கிற நாடுகள் மாறலாம், இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியா இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டாக இருக்குது மேபி. ஸோ எவ்வளோ வேணாலும் மாறலாம், ஆனாலும் இன்னும் வந்து முருகருடைய புகழ், தெய்வங்களுடைய புகழ் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் அதுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முருகருடையதும் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்காது. அது மாதிரி என்ன மாறினாலும் அதற்கேற்ற பரிணாமங்களில் நான் வந்து திரும்பி வருவேன். ஸோ இன்னைக்கு வந்து முருகர் மீடியா லெவலில் முருகர் வந்து பயங்கர ஒரு பீக்ல இருக்காரு. முருகர் யுகம் தான் சொல்லணுமே, எங்கே பார்த்தாலும் முருகர். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு அந்த மாதிரி பேர், குழந்தைங்களோட பேர் அந்த மாதிரி வந்து அவர் பீக்கில் இருந்தார். இப்போ மீடியாவில் பீக்கில் இருக்காரு. ஸோ இங்கே சொல்ல வர்றது பரிணாமங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே நான் வந்து உருவெடுத்து அந்த பரிணாமத்திலையும் நான் ஒரு ஸ்டாராக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ பரிணாமங்கள் நடந்தாலும் உங்களுக்கு அந்தந்த மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு கண்டிப்பாக நான் கூடவே இருப்பேன். ஸோ தொடர்ந்து என்னை வழிபடுங்க. அதாவது சில பேருக்கு நம்பிக்கை கூட இழந்திருப்பாங்க, முருகரை வழிபட ஆரம்பித்து என்ன பலன் இருக்குது, அப்பயும் அப்படியே தான் இருக்கும், இப்பயும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் இவ்வளோ விஷயம் பண்ண இந்த பரிணாமங்களில் நான் உருவெடுக்க தெரிஞ்ச எனக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற தெரியாதா? ஸோ கண்டிப்பாக மாறும். அதனால் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, எந்த துறையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே உகந்த ஒரு கடவுள் நான், என்னை பிரார்த்திப்பதனால உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு. மகர ராசிக்காரர்கள் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி 6 முக கடவுள் முருகனை நினைத்து உங்களுடைய நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தைப்பூச ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவங்க வந்து முருகரை தனியாக இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறதை விட வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை, அதாவது கல்யாண முருகரை இவங்க அதிகமாக வழிபடணும். டெய்லியும் அவருக்கு பூஜை செய்யலாம். அந்த மாதிரியான முருகர் படங்கள் இருக்குன்னா, சிலைகள் இருக்குனாலும் டெய்லியும் வழிபடணும். இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, முருகரை வந்து அதாவது வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகரை வந்து அந்த கோவில்களுக்கு போகும்போது முருகர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்கிறத விட இப்படி கொஞ்சம் சைடு வாக்கில் வந்து வள்ளியை பார்த்து, ஸோ வள்ளி தெய்வத்தை பார்த்து அவங்க கிட்ட வந்து நம்ம சொல்லணும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொன்னால் அவங்க முருகர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இங்கேயுமே அதுதான் சொல்கிறாரு, என்னை மட்டும் பின்தொடர தேவையில்லை, வள்ளி தேவசேனை நாயகனை. ஸோ வள்ளி தேவசேனை நாயகர் தான் முருகர். ஸோ அந்த வள்ளி தேவசேனையோடு இருக்கிற அவரை வந்து வழிபடணும். ஸோ இதை வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இவங்களுக்கு வந்து அடையும், நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தன் பிள்ளைகள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தன் அன்புக்குரியவங்கள் சார்ந்த விஷயங்களில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையிலும் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும், அவங்க எதிர்பார்க்குறதும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மொத்தமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடக்கணும், எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை அவங்க வழிபடணும். அந்த மாதிரியான கோவில்களுக்கும் போகணும், ஸோ வீட்லேயும் வழிபாடு செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து பொதுவாக குழந்தைகள் வந்து என்னதான் அப்பா கிட்ட பெட்டா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லுவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அம்மா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை அப்பா கிட்ட கன்வே பண்ணாங்க. அதே மாதிரி வந்து முருகர் சொல்லியிருக்கார். ஸோ தாயிடம் முறையிட்டு அதுக்கப்புறம் தந்தையிடம் வா அப்படின்னு.
கும்பராசி நேர்கள் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி வள்ளி தெய்வசேனையோடு இருக்கக்கூடிய முருகருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த தைப்பூசம் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லி முருகனை வணங்கிக்கலாம். இறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தைப்பூச மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகரை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜஸ்ட் நான் சும்மா இந்த மெசேஜ் என்னன்னு வருதுன்னு பார்க்க வந்தேன், ஒரு நாத்திக டைப்ல இருந்தாலும் அவங்களும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக என்னன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இது பொருந்தும். ஸோ முருகரை வழிபடுறவங்களும் சரி, முருகர் தான் உலகம் உயிர்ன்னு சொல்லிட்டு கோவிலாக போகிறவங்களுக்கும் சரி, ஆனால் என்ன பண்ணாலும் உங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும். அந்த பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற இந்த நல்ல காரியங்களை கூட பலிக்கும். ஸோ இந்த நல்ல கர்மான்றது வந்து அப்போ தான் இன்னும் பன்மடங்கு ஆகும். இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் அம்மா மனசு கோன்ற மாதிரி நீங்கள் எதாவது நடந்தாலும் ஏதாவது செஞ்சாலுமே அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லைனாலும் அவங்கள கஷ்டப்படுத்துனீங்கன்னா இது எதுவுமே வந்து உங்களுக்கு ஈடேறாது. அதே மாதிரி கோவில் போக முடியலனாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க. உங்களுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களை டெய்லி, அவங்க பிளெஸிங்ஸ் டெய்லி எடுத்துக்கிட்டா முருகருடைய 1000 கோவிலை தரிசித்த பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு இருக்குது. ஸோ அம்மா கூட இருக்கிறாங்கன்னா டெய்லி அவங்கக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குறது, இல்லை வந்து காலை தொட்டு கும்பிட்டு அப்படி ஒரு ட்ரமாட்டிக்காக இல்லைனாலும் நல்ல விதமாக பேசுறது. இவங்க ஏதாவது பேசினா அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அம்மா கூட இல்லாதவங்களும் சரி, ஸோ அவங்கள நினச்சி ஒரு செகண்ட் என் கூட இருங்கம்மா, எனக்கு பிளெஸ்ஸிங் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஸோ இந்த விஷயம் மட்டும் அவங்க கையை விடவே கூடாது, இதை தொடர்ந்து பண்ணணும். அம்மாவுக்கு அடுத்து தான் முருகர். ஸோ இவங்களை வழிபட்டால் இவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைச்சா முருகருடைய 1000 கோவிலை தரிசித்த பலன் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா ரிஷபராசிக்கு பார்த்தோம், இதே வந்து அம்மாவை முன்னிறுத்தி அவர் வந்து பின்னாடி நின்னார். இதே இடத்துல மீனத்துக்கும் அவர் வந்து அதே தான் சொல்ல வர்றார், அம்மாவை வணங்கிட்டு என்னை வணங்குங்க, பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு. மீன ராசிக்காரர்கள் கமெண்ட்ஸில் ஓம் சரவண பவான்னு சொல்லி முருகனுக்கு நன்றி சொல்வோம். எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் முருகா. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்.